தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த லெந்து நாட்களில் நம்ம ஆண்டவரோடு சில காரியங்களில் நெருங்கும்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கும் நம்ம நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த நீதிமொழிகளை எழுதினது சாலமோன். இன்றைக்கு உள்ள ஒரு இளம் தலைமுறைக்கு ஒரு தகப்பன் எவ்வளோ ஒரு பிள்ளைக்கு ஆலோசனை கொடுப்பது போல என் மகனே என் மகனே என்று சொல்லி சாலமோன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய காரியங்களில் அவன் எச்சரிக்கை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதில் முதலாவது பார்க்கும்போது 10ஆம் வசனம், என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு பொல்லாத இனிமையான வார்த்தைகளை பேசின உடனே இன்றைக்கி நிறைய பேர் அப்படியே விழுந்துடுறாங்க. ஆனால் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, பாவிகள் நயம் காட்டி பேசுவாங்க தான், நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. இந்த போத்திபாருடைய மனைவி பாருங்களேன், யோசேப்பை எவ்வளவோ வசப்படுத்துகிறா. ஒவ்வொரு நாளும் அவள் ட்ரை பண்ணுறா, எப்படியாவது அவனை சரி கட்டிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் யோசேப்பு அதற்கு இணங்கவே இல்லை. அவன் சொல்கிறான், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்றான். இப்போ நிறைய நேரங்களில் நமக்கு அவங்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசும்போது நமக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பேசுகிறதுக்கு வந்துடும். அப்படியே நம்ம இந்த அவங்க வழியிலே நம்ம போயிடுவோம். பாவம் செய்யும்போது முதல்ல அது ரொம்ப இனிமையாக தான் இருக்கும், ஆனால் அதனுடைய முடி ரொம்ப வேதனை நிறைந்தது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் பாவத்துக்கு இடம் கொடுக்காம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்பு எப்படி இந்த பாவத்திற்கு தன்னை விலக்கி பாதுகாத்து கொண்டானோ, அதே போல் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அர்ப்பணியுங்கள். ஆண்டவருக்கு முன்பாக நான் பிரியமாக இருக்கணுமே, ஆண்டவர் என்னை பார்த்து சந்தோஷப்படணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துவார். ரெண்டாவது ஒரு வசனம் பார்க்கிறோம், 11ஆம் வசனம் 12ஆம் வசனம், எங்களோட வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். எப்படியாவது அவர்களுடைய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றத்தை, ஒரு வீழ்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்றதான் சத்ருவினுடைய திட்டம். ஒரு தவறான நட்பு, அந்த தவறான நட்பின் நிமித்தமாக ஒரு கொடூரமான ஒரு திட்டம். அந்த இப்போ சிம்சோனை பாருங்களேன், அவனுக்கு ஒரு தவறான ஒரு சிநேகம் வந்ததுனால அந்த நபர் மூலமாகவே இவனுக்கு விரோதமாக ஒரு கொடுமையான ஒரு திட்டம் போடுறாங்க. அப்போ அநியாயம் செய்யணும், அது எங்களோட வா, நம்ம பதிவிருந்து அவங்களுக்கு காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியமான ஆலோசனைகள். இப்போ இப்படிப்பட்ட ரகசியமான ஒரு பிளான் போடும்போது அது நமக்கு தெரியவே தெரியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய ரொம்ப அன்பாக பேசுகிறது போல் பேசுவாங்க, ஆனால் உங்களுக்கு விரோதமாக சத்துரு அவங்கள பல விதங்களில் உங்களை கீழே தள்ளணுன்றதுக்காக அவங்க மூலமாகவே பல காரியங்களை செய்வாங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 8 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது காயினுக்கு ஆபேல் மேலே ஒரு பொறாமை வந்துருச்சு. ஆபேலும் காணிக்கைகளை செலுத்துகிறான், காயினும் காணிக்கை செலுத்துகிறான். ஆனால் தேவன் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலை. ஸோ இவனுக்கு ஒரு பொறாமை வந்துருச்சு. இப்போ இவரை எப்படியாவது கொன்றணும் அப்படின்ற ஒரு திட்டம் போட்டு கொலை செய்துட்டான். இதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு திட்டம், மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறதுக்கு ஒரு திட்டம், அவங்கள கீழே விழ தள்ளுறதுக்கு ஒரு திட்டம், இப்படி பலவிதமான திட்டங்களெல்லாம் போட்டு இன்றைக்கு நம்மை கவிழ்க்கும்படியாக சத்துரு பல விதங்களில் போராடினாலும், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்போது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கும்போது ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். அடுத்து ஒரு காரியத்தை பார்க்கிறோம், 13ஆம் வசனம் 14ஆம் வசனம், விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம்,
கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களுடைய பங்காளியாயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும். இப்போ இது நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு அநியாயமான லாபத்தை சம்பாதிக்கிறது, லஞ்சம் வாங்குறது, சீக்கிரம் எப்படியாவது சீக்கிரம் நம்ம பணக்காரங்க ஆகணும், சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும், எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் அப்படின்னா இந்த பாவம் செய்கிறதுக்கு ஒரே சேர்க்கையாக இருப்பாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்போ இந்த ஆகானுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், நிறைய காரியங்களை ஆண்டவர் தடை செய்தார். இந்த சபிக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் எடுக்கக்கூடாது, அதை தொடக்கூடாது, அதெல்லாம் அப்படி நீங்கள் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கும்போது இந்த ஆகான் கொள்ளையிலே நேர்த்தியான காரியங்களை அவன் எடுத்து தன்னுடைய கூடாரத்தின் மத்தியில் குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டான். இது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு தோல்வி. இவனுக்கு என்ன ஆசை? இந்த சாபத்தீடான காரியங்கள், அது வெள்ளி பாலம், தங்கம், இதெல்லாம் அந்த விலையுயர்ந்த சால்வை, இதெல்லாம் எடுத்து வைக்கும்போது இவனுக்கு என்னன்னா ஒரு பண ஆசை, அதிகமாக நம்ம பணம் சம்பாதிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விட்டது. முழு குடும்பமும் அவர்கள் அக்கினியாலே சுட்டரிக்கப்பட்டு, கல்லறியப்பட்டு அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டார்கள். இதே போல தான் கேயாசி பாருங்களேன், பொருளாசையினால் அந்த எலிசா தீர்க்கதரிசி வேண்டான்னு சொல்லி அனுப்புனதும் இவன் போய் அந்த பொருட்கள் மேலே இச்சை வைத்ததுனால அவனுடைய வாழ்க்கையில குஷ்டரோகம் வந்தது. ஒரு பெரிய கேடான நிலைமைக்கு அவன் போய்விட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பண ஆசை, பொருளாசை, இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நான் ஈடு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் இந்த காரியங்களில் நான் ஈல்டு பண்ண மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமாக வாழ்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்து ஒரு காரியத்தை பார்க்குறோம். 15ஆம் வசனம், என் மகனே, நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் பார்க்கும்போது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்போது நம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் அப்படி கர்த்தருடைய வேதத்தையே பிரியமாயிருந்து தியானித்ததினால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் மாறினது. இப்போ பாவம் கூப்பிடும், அது ரொம்ப நமக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் அதனுடைய எதிரி என்ன, அதனுடைய முடிவு என்ன அப்படின்னா மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப ஆபத்தானது. இப்போ சிம்சோனே இப்படி தான் தவறான பாதைக்கு அந்த தவறான ஃப்ரெண்ட்ஷிப் இழுத்து போனது. அப்போ இதெல்லாம் விட்டு விலகி நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்போது, நீங்கள் இயேசு சாத்தானால் சோதிக்கப்படும் போது ஆண்டவர் அதுக்கு ஈல்டு பண்ணவே இல்லை. ஒவ்வொரு முறையும் வசனத்தை கொண்டு அந்த சாத்தானை துரத்தினார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த 15ஆம் வசனம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய பாதைக்கு நீங்கள் விலகி போங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பாவம் நமக்கு வரும்போது தனியாக வராது, கூட்டமாக வரும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நம்ம அதில் ஜாக்கிரதையாக இருந்து அதுக்கு விலகிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இந்த லெந்து நாட்களில் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நான் இடம் கொடுத்துருக்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த லெந்து காலங்களிலே நீர் எங்களுக்கு எதற்கெல்லாம் விலகி நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நீர் எச்சரிக்கிறீரப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம். பாவத்துக்கு விலகி ஓடத்தக்கதான கிருபைகளை தருவீராக. பொருளாசைகளுக்கு நாங்கள் விலகி ஓடும்படியான கிருபைகளை தாங்கப்பா. தவறான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நாங்கள் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அவர்கள் அப்படிப்பட்ட தவறான காரியங்களுக்கு நாங்கள்
உடன்பட்டு விடும்போது எங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆபத்தாய் முடிந்து விடுமே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்து கொள்ள கிருபை தருவீராக. ஆண்டவரே, நம்முடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த பாவமான காரியங்களுக்கு, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்கள் உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்போது, பரியாசக்கார உட்கார இடத்துல நீங்கள் உட்காராதுங்க. இப்படி உங்களை பாதுகாத்து கொள்ளும்போது தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். காட் பிளஸ் யூ.